ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கட் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த காலிஃப்ளவரோட கூடவே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சமான மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் நம்ம பாதி அளவுக்கு வெந்துடும். இது நம்ம வறுத்து எடுக்கும்போது இப்போ இதையும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணுற ஒரு சில மசாலாக்கள் இதில் சேர்த்தோம்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடவும் சரி, சாதத்தோடவும் சரி சாப்பிட்றதுக்கு. ஒரு ஏலக்காய், அப்புறம் லவங்கம், இந்த மாதிரி மிளகு ஒரு 4-5 எல்லாம் மசாலா நம்ம ட்ரையான மசாலா சேர்த்து மசாலாவை ஓரமாக வச்சு அந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம்னா, சர்க்கரை லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணுங்க. ஜஸ்ட் லைட்டாக ஆகக்கூடாது. கண்டிப்பாக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி நமக்கு வரணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒடிஷாவில் இதை மேரேஜ் டைமில் இந்த மாதிரி ஒரு கறி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, வெஜிடபிள் செய்கிறவங்களாம் இருந்தால். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இதில் என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது 4த்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும், மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே எண்ணெய் வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நேரம் இதை வதங்க விடலாம். தக்காளி கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா பேஸ்டான அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம இதை இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதில் காலிஃப்ளவரை உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இந்த மசாலாவை அப்படியே வேக வச்சு இறக்கணும்னா சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கறி மாதிரி ஓகேனா கறி மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அது நல்லா பவுடரான அப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் லாஸ்ட்டில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே வதங்க விடலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதங்கின அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து கரம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தி பவுடரும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கணும்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் கறி நமக்கு ரெடி ஆகிடுங்க. நார்த் சைடில் பொதுவாகவே உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சால் அதில் கண்டிப்பாக அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. நம்ம காலிஃப்ளவர் குழம்புலையும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு கறி போல் செஞ்சுக்கலாம். திக்கான கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கூட ரொம்ப ஜாஸ்தி தான். நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது பச்சை பட்டாணி உரிச்சதை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோம்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும்னா செம்ம சூப்பரான பட்டாணி தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது பட்டாணியை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பட்டாணி சேர்த்து தண்ணி ஊற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.